தேவதை அவள் ஒரு தேவதை, அழகிய பூமுகம் காணவே ஆயுள்தான் போதுமோ? காற்றிலே அவளது வாசனை, அவளிடம் யோசனை கேட்டதான் பூக்களும் பூகுமோ? அழகாய் மனதை பறித்து விட்டாலே. கடவுளே, இங்க இருக்க எல்லாருமே எப்பயும் மாறி எப்பவுமே ஒத்துமையா சந்தோஷமா எல்லாரும் எந்த நோய் நொடியும் இல்லாம நல்லா இருக்கணும்ப்பா. முதல்ல இந்த வீட்டுக்குள்ள வந்து உங்ககிட்ட என்ன வேண்டிக்கிட்டேன்னு கூட எனக்கு ஞாபகம் இல்லை. ஏன்னா அப்ப இருந்த சூழ்நிலை அந்த மாதிரி. இப்போ முழு மனசோட மருமகளா வாழணும்னு ஆசைப்படுறேன். இந்த வீட்ல எல்லாருக்கும் தேவையானதை என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் செஞ்சு கொடுக்கணும். ஒரு நல்ல மருமகளா இருக்கணும். என்னால எப்பவும் இந்த வீட்ல சின்னதா கூட எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. நீங்க எப்பவும் எனக்கு துணையா இருக்கணும்பா. நேற்றுதான் அத்தை சொன்னாங்க, எல்லாருமே காலையில காஃபி தான் குடிப்பாங்க. தாத்தா பாட்டிக்கு வித்தவுட் சுகர், மற்றவங்க எல்லாருக்குமே லைட் சுகர்னு. ஓகே ஓகே, நாம அப்ப காஃபியே போட்டுடலாம். அண்ணி குட் மார்னிங். குட் மார்னிங்மா வசந்தி. இப்பதான் நீயும் எந்திரிக்கிறியா? ஆமா அண்ணி. லேட் ஆயிடுச்சா என்ன? எப்பயும் எந்திரிக்கிற டைம் தான் அண்ணி. ஆமாமா, எப்பயும் எந்திரிக்கிற டைம் தான். ஒருவேளை அக்கா இன்னைக்கு சீக்கிரமா எந்திரிச்சு பூஜை பண்ணிட்டாங்களோ? நல்லா அந்த ஊதுபத்தி வாசனை கமகமன்னு இருக்கு பாத்தியா? ஆமா அண்ணி, நானும் அதான் யோசிச்சேன். ஆனா இன்னைக்கு விசேஷ நாள் எதுவுமே இல்லையே. செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை கூட இல்ல. அதான் எனக்கும் ஒன்னும் புரியல. சரி வாங்க நீ, நாம போய் பார்க்கலாம். சரிம்மா. சிவகாமி, வசந்தி அக்கா, வாங்க வாங்க. இப்பதான் நாங்க 2 பேரும் உங்களை பார்க்க வரணும்னு நினைச்சோம். என்னையா, என்னாச்சுமா? இப்பதாம்மா எந்திரிச்சு வரேன். லேட் ஆயிடுச்சோ? அதான் 2 பேரும் காலையில பூஜை எல்லாம் முடிச்சிட்டீங்களோ? என்ன அக்கா, இப்பதான் எந்திரிச்சு வரீங்களா? நாங்களும் இப்பதான்க்கா எந்திரிச்சு வரோம். நாங்க நினைச்சோம் நீங்க காலையில இன்னைக்கு சீக்கிரமா எந்திரிச்சு பூஜை எல்லாம் பண்ணிருக்கீங்கன்னு. என்னம்மா, அதெல்லாம் இல்லையே, இப்பதான் எந்திரிச்சு வரேன். சரிங்கக்கா, வாங்க. யாரு பூஜை பண்ணிருப்பாங்க இந்நேரத்துக்கு காலையில எந்திரிச்சு? நம்ம வீட்டு வாண்டுங்கெல்லாம் இந்நேரத்துக்கு எந்திரிக்க மாட்டாங்களே. சரி, போய் பார்த்துட்டு வரேன். அதானே, வாங்க வாங்க. என்னப்பா, இப்பதான் எந்திரிச்சு வரீங்களா? ஆமா ஆமாமா. டேய் பாண்டியா, என்னையா இன்னும் பேப்பர் வரல? பேப்பர் வந்தா தானே அதை படிச்சாதான் நாளே ஆரம்பிக்கும். என்னப்பா ஆரம்பிச்சுட்டாரா உங்க அப்பா? ஐயோ, இவர் பக்கத்துல உட்காந்து இன்னைக்கு எந்தெந்த கதைய சொல்லி முடிக்க போறாரோ எனக்கு தெரியலடா. மா, அவருக்கு பேப்பர் படிக்கலன்னா நாள் போகாது. உங்களுக்கு வேற வழி இல்லம்மா. அவர் சொல்ல சொல்ல நீங்க கேட்டுதான் ஆகணும். என்னடி பட்டு? இருங்க மனுஷா இருங்க, பேப்பர் தானே, வரும் வரும். ஹால்ல தாத்தா பாட்டி 2 மாமாவும் இருக்காங்க. முதல்ல இருக்க 2ம் தாத்தா பாட்டிக்கு, அது மாமா 2 பேருக்கும். ஓகே, போய் கொடுத்துட்டு வந்துடலாம். மீரா அத்த, எந்திரிச்சிட்டீங்களா எல்லாரும்? அடி மருமகளே, அத நாங்க உன்கிட்ட கேட்கணுமா? காலங்கத்தால இந்த வேலை செஞ்சதெல்லாம் நீதானா? நாங்க கூட காலையில பூஜை ரூம் கமகமான்னு இருந்த உடனே அண்ணி தான் சீக்கிரமா எந்திரிச்சு பூஜை எல்லாம் பண்ணிருக்காங்கன்னு பார்த்தா எல்லாம் பண்ணது நீதானா? அது ஆமாமா. என்னாச்சுமா, நான் இதை தப்பா பண்ணிட்டேனோ? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. இப்பதான் நாங்க பூஜை ரூமை போய் பார்த்து சாமி கும்பிட்டுட்டு வரோம். எப்பவும் நான் பூவெல்லாம் வச்சு மட்டும்தாம்மா சாமி கும்பிடுவேன். நீ என்னன்னா பழம் எல்லாம் வச்சு சாமிக்கு படைச்செல்லாம் கும்பிட்டுருக்கியே, நல்லா இருந்ததுமா. அது அதான் அம்மா வீட்ல அப்படிதான் பண்ணுவாங்க. ஒரு 2 பழமாச்சும் வச்சுதான் சாமி கும்பிடுவாங்க. அதான்டா சொல்றோம். நல்ல பழக்கம் தான். டெய்லி அதே மாதிரி கும்பிட்டுலாம். சரியா? சரிங்க அத்தை. என்னம்மா, காஃபி எல்லாம் போட்டியா? ஆமா அத்தை, இன்னைக்கு நான் தான் போட்டிருக்கேன். குடிச்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அத்தை. சொல்லிட்டா போச்சு. எங்க மருமக கையால முதல்ல காஃபி குடிக்க போறேன், சொல்லிடுறேம்மா. சரிங்க அத்தை. இதெல்லாம் இது ஹால்ல மாமாவும் தாத்தா பாட்டியும் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு. சரி சரி, எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு வா போ. இல்லம்மா, உங்களுக்கு கொடுத்துட்டு. அம்மாடி, எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்க, கப்ல ஊத்தி குடிக்கணும், அவ்வளவுதானே. நாங்க குடிச்சிக்கிறோம், நீங்க போய் கொடுத்துட்டு வாமா. அவங்க எல்லாம் கொஞ்சம் சூடா குடிப்பாங்க. சரிங்க அத்தை. அக்கா, எனக்கு அப்படியே நம்ம அஞ்சலிய பார்த்த மாதிரியே இருக்குக்கா. ஆமாமா, நானும் அப்படிதான் நினைச்சேன். அஞ்சலியே வந்து நின்று எல்லாம் செய்யற மாதிரியே எனக்கும் தோணுச்சு. அவளும் அந்த மாதிரி தானே சாமிக்கு எல்லாம் படைச்சு காலையில எந்திரிச்சோடனே சாமி கும்பிடுவா. வந்து டீ காஃபி போட்டு சிரிச்ச முகத்தோட எல்லார்கிட்டையும் பேசுவா. எனக்கும் அப்படியே நம்ம அஞ்சலியை பார்த்த மாதிரியே இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்காம இருந்திருந்தா
இந்நேரம் அவளும் இந்த வீட்ல இருந்திருப்பாள்ல நீ. ஆமா வசந்தி, இன்னைக்கு மீராவை இப்படி பார்த்த உடனே எனக்கு டக்குன்னு அஞ்சலிய பார்த்த மாதிரியே தான் இருந்துச்சு. சரி விடுங்கக்கா, அதே யோசிச்சுட்டு இருந்தா அடுத்து என்னக்கா பண்ண முடியும்? நாம எவ்வளவோ யோசிச்சாச்சு, எவ்வளவோ அழுதாச்சு. இதுக்கப்புறம் என்னக்கா பண்ண முடியும்? ஆமா சிவகாமி, இருந்தாலும் அபிய நினைக்கிறப்பவும் சக்தியை நினைக்கிறப்பவும் தான் மனசுக்கு வலிக்குது. என்ன பண்றது? எனக்கும் ஆசைதான் சக்திக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு. அவன் என்னன்னா போன வழியை நினைச்சுக்கிட்டு இன்னொரு வாழ்க்கையே வேண்டான்னு நினைக்கிறான். அவனுக்காக இல்லைனாலும் பிள்ளைக்காகவாச்சும் இன்னொரு வாழ்க்கை அமைக்கணும்ல. என்ன சொல்றதோ எனக்கு தெரியலமா. அண்ணி கவலைப்படாதீங்க, சக்தி முதல்ல இங்க வரட்டும். அவன்கிட்ட பேசி அபிக்காகவாச்சும் இன்னொரு வாழ்க்கைய அமைச்சு கொடுக்கலாம் அண்ணி. பிள்ளைய எத்தனை நாள் அண்ணி இப்படியே பார்க்க முடியும்? அவனும் சின்ன பையன் தானே அண்ணி. பார்க்கலாமா. குட் மார்னிங் மாமா. குட் மார்னிங் டா. இன்னைக்கு என்னடா என் மருமக கையால காஃபியா? ஆமா மாமா, இன்னைக்கு நான் தான் காஃபி போட்டேன். இந்தாங்க மாமா, எடுத்துக்கோங்க. தாத்தா பாட்டி, உங்களுக்கு இந்த 2 காஃபி. பேட்டி, நீ கொஞ்சமாச்சும் சக்கரை போட்டியாடாமா? பாட்டி, அத்தை சொன்னாங்க உங்க 2 பேருக்கும் சக்கரை போட்டு கொடுக்க கூடாதுன்னு, அதனால நான் போடலையே. ஆமாமா, கரெக்டா தான் கொண்டு வந்திருக்க. அவங்களுக்கு சக்கரை போடக்கூடாது. அவனுங்க கிடக்குறாங்க. அம்மாடி, முதல்ல இந்த வீட்டுக்கு வந்து பேட்டி கையால காபி போட்டு கொண்டு வரா. சக்கரை போட்டு கொடுத்தா தானம்மா நல்லா இருக்கும். இவங்க என்ன இவ்வளோ சீக்கிரம் எந்திரிச்சு காஃபி எல்லாம் போட்டிருக்காங்க? நானே இப்பதான் எந்திரிச்சு எக்ஸசைஸ் பண்ண போறேன். ஆனா எத்தனை மணிக்கு எந்திரிச்சிருப்பாங்க? பாட்டி, நான் முதல்ல காஃபி போட்டிருக்கலாம். ஆனா உங்களுக்கு ஆரோக்கியமானது தானே பாட்டி கொடுக்கணும். காஃபியே என்ன கேட்டா நீங்க குடிக்க கூடாது. என்ன பண்றது, உங்களால முடியாதுல்ல. அதனாலதான் கண்டிப்பா சக்கரை போட்டு கொடுக்க மாட்டேன். இந்தாங்க. அம்மாடி, இந்த தாத்தனுக்குமா? தாத்தா, உங்களுக்கும் அதேதான். அப்படி சொல்லுமா. எடுத்துக்கோங்க மாமா. தேங்க்ஸ்மா. பரவாயில்ல மாமா. காஃபி நல்லா இருக்குமா? தேங்க்ஸ் மாமா. சரிம்மா, இன்னைக்கு உன்னோட ஷாப்க்கு போறதானமா? எத்தனை மணிக்கு போகணும்? அது 9 o'clock மேல போனா போதும் மாமா. அப்படியா, சரிம்மா. கார்த்தியும் 9 மணிக்கெல்லாம் கிளம்புவாமா. நீ ரெடியா இருந்தீன்னா கார்த்தியும் உன்னை கொண்டு போய் விட்டுடுவான். இல்ல மாமா, பரவாயில்ல. அவருக்கு எதுக்கு சிரமம்? என்னை விட்டுட்டு போனா அவருக்கு லேட் ஆகும்ல மாமா. நான் ஆட்டோல போயிடுவேன் மாமா. எனக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்ல. நீ சொல்றது சரிதாம்மா. அவனுக்கு வேலைன்னா கரெக்டா இருக்கணும்னு நினைப்பான் தான். இருந்தாலும் தனியா போவியாமா? பரவாயில்ல, அவன் விட்டுட்டே போட்டுமா. ஒன்னும் இல்ல மாமா, நான் ஆட்டோலே போயிடுவேன். சரிம்மா, நமக்கு தெரிஞ்ச ஒரு ஆட்டோ இருக்கு. டெய்லி வந்து உன்னை கூட்டிட்டு வந்து விட சொல்றேன். அவங்க கிட்ட சொன்னா அவங்க கரெக்டா உன்னை கூட்டிட்டு வந்துருவாங்க. சரிங்க மாமா. எனக்கு உங்க ஷாப் எங்க இருக்குன்னு தெரியாதுதான். இருந்தாலும் உங்களை விட்டுட்டு போறதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது? கொஞ்சம் சீக்கிரமா கிளம்புனா அதெல்லாம் டைம் மேனேஜ் பண்ண முடியும் தான். இருந்தாலும் உங்களுக்கு வர விருப்பம் இல்லைன்னா நான் என்ன பண்ண முடியும்? உங்களுக்கு என்ன தோணுதோ அதுவே செய்யுங்க. எங்க இந்தாங்க காஃபி. கொடு. அம்மா, பையங்க அவனை காலையில தோட்டத்துல ஒரு வேலை இருக்கு, அனுப்பி விட்டுருக்கேன். ஏமா? அதானே, என் பிள்ளை ஆம்பளை பையன். அவனே காலங்காத்தால சீக்கிரமா எந்திரிச்சு வேலை என்ன பண்ணலான்னு பார்க்க போயிருக்கிறான். ஆனா வீட்டுக்கு மருமகளா ஒருத்தைய கூட்டிட்டு வந்திருக்கானே, அவ இன்னும் இழுத்து போத்திட்டு தூங்கிட்டு இருக்கா. சரி, அவளுக்கு இந்த இடம் புதுசு தானம்மா. போக போக எல்லாம். என்ன புதுசு? கிராமத்துல பிறந்து வளர்ந்த பிள்ளை தானே. காலங்காத்தால சீக்கிரமா எந்திரிச்சு வீட்டை வேலை பார்க்கணும்னு எதுவுமா சொல்லி கொடுக்கல. என்னத்த புள்ளைய வளர்த்து வச்சிருக்கானோ தெரியல அவன். அக்கா அக்கா, வா பத்மா வா. என்ன பத்மா, ஊருக்கு போயிருக்கிறதா சொன்னாங்க, எப்ப வந்த? அது நேத்து ராத்திரி தான்க்கா வந்தேன். என்ன தம்பிக்கு நிச்சயத்துக்கு தானே போயிருந்த? ஆமாக்கா, நல்லபடியா நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சு. சரிம்மா. அப்புறம் அக்கா, கேள்விப்பட்டேன் மருமக வீட்டுக்கு வந்திருக்காளாமே. நேத்து தான் எங்க மாமியாரு சொன்னாங்க. அதான் காலையில ஒரு எட்டு பாத்துட்டு போலாமேன்னு வந்தேன். எங்கக்கா மருமவ உள்ள எது வேலை பார்த்துக்கிட்டு இருக்காளோ? என்ன பத்மானி, அவளாவது வேலை பாக்குறதாவது, இன்னும் பெட்டை விட்டு எந்திரிச்சு வெளியே வரலையாக்கும். மணி பத்தியா 7 மணி ஆகுது, இன்னும் இழுத்து போத்திட்டு தூங்கிட்டு கிடக்கா. என்னத்த சொல்ல? அடியாத்தி, என்னக்கா சொல்ற? ஆமா பத்மா, என்னத்த சொல்ல. என்னக்கா இது? நம்ம ஊர்ல கோழி கூவுறதுக்கு முன்னாடி எல்லாரும் எந்திரிச்சு வீட்டு வேலைய முடிப்போம். இந்த பிள்ளை என்ன 7 மணி வரையும் தூங்கிட்டு கிடக்கு?
என்னக்கா நீ அப்ப காலங்காத்தால எழுந்து நீ தான் வேலைய பாக்குறியோ? ஆமா, வேற என்னத்த பத்மா பண்றது? வந்தவ சரியில்லைனா அட என்னக்கா நீங்க, வந்தவ சரியில்லைனா அவளை நாம தான் நம்ம பக்கத்துக்கு இழுக்கணும். அதை விட்டுட்டு அவ பண்ற மாதிரியே இருந்தா இருக்கட்டும்னு சொன்னா எப்படிக்கா? போங்க, முதல்ல அவளை எழுப்பி எல்லா வேலையும் செய்ய சொல்லுங்கக்கா. ஒரு நாள் விட்டுட்டீங்கன்னு வைங்க, அதுக்கப்புறம் அப்படியே அவ பழகி போயிடுவா, பாத்துக்கங்க. என்னக்கா நீங்க முன்னாடி மாதிரியா இப்ப மாமியார் ஆயிட்டீங்க? மாமியார் மாதிரி நடந்துக்காங்கக்கா. நீங்க தான் அவகிட்ட வேலை சொல்லி மருமக தான் எல்லா வேலையும் செய்யணும். அதை விட்டுட்டு மருமவை எடுத்ததுக்கு அப்புறமும் நீங்களேவா வேலை செய்வீங்க? பாத்துக்கா, ஏதோ சொல்லணும்னு தோணுச்சு சொல்லிட்டேன். ஊருக்குள்ள யாருக்காச்சும் தெரிஞ்சா 4 பேரு 4 விதமா பேசுவாங்க, பாத்து சூதானமா இருந்துக்கங்க. நீ சொல்றது சரிதான் பத்மா, நான் போய் அப்படி விடுற ஆளா? சரி, வந்த ஒரு நாள் தூங்கட்டுமேன்னு விட்டேன், அவ்வளவுதான். போய் எழுப்புறேன். என்னால இதுக்கப்புறம் எந்த வேலையும் செய்ய முடியாது, எல்லாத்தையும் அவ தான் செய்யணும். அப்படி இருங்கக்கா, அதான் மாமியாருக்குள்ள கெத்து பாத்துக்கங்க. சரிக்கா, அங்க வேலை கிடக்கு, நானும் கிளம்புறேன். சரி பத்மா, போயிட்டு வா. பாத்துக்கங்க, உங்க மருமகளால எவ கிட்டலாம் நான் பேச்சு வாங்க வேண்டியதா இருக்குன்னு. பொட்ட பிள்ளையா காலங்கத்தால எழுந்தமா வீட்டு வேலைய பார்த்தமான்னு இல்லாம இன்னும் இழுத்து போத்தி தூங்கிட்டு இருக்கா. இவள இதுக்கப்புறமும் இப்படியே விட்டா அவ்வளவுதான். இப்ப போய் பாத்துக்கிறேன் அவளை. சரி போ போய் எழுப்பி ஏதாச்சும் சமைக்க சொல்லு. 8:30 மணிக்கெல்லாம் பசி எடுத்துக்கும் பாத்துக்க. சரிங்க. பிள்ளைக்கு ஒரு நல்லது பல்லதையும் சொல்லி கொடுக்காம வளர்த்திருக்கான். என்னத்த பிள்ளைய வளர்த்தானோ தெரியல. என்ன தூக்கம் தூங்குறா எம்மா? ஐயோ, இதெல்லாம் குடும்பத்துக்கு ஆகுமா? வெயிலே சுட்டு எரிக்குது. சூரியனே முகத்துக்கு அடிச்சாலும் இன்னும் அந்த பெட்டை விட்டு எந்திரிக்காம இருக்காளே, என்ன பழக்கமா? அடியே எந்திரிடி, ஏய் எந்திரிடி. ஏய், இப்ப நீ எந்திரிக்கல, உள்ள வந்து தண்ணிய கோரி மூஞ்சில ஊத்திடுவேன் பாத்துக்க. எந்திரிடி. இந்த வீட்ல பீஸ்ஃபுல்லா தூங்க முடியுதா? அடியே எந்திரிச்சியா இல்லையா? உள்ள வந்த தண்ணிய கோரி மூஞ்சில ஊத்திடுவேன். எந்திரிடி. என்ன உங்களுக்கு பிரச்சனை? காலங்காத்தால வந்து ரூம்க்கு வெளியே நின்னு கத்துன்னு கத்திக்கிட்டு இருக்கீங்க, என்ன வேணும்? என்னடி குரல் எல்லாம் வசதி பேசிக்கிட்டு இருக்க? நாக்க இழுத்து ஒருத்தருவன் பாத்துக்கோ. ஒழுங்கா அடக்கமா பேசு. நான் உன் மாமியார்டி. இப்ப உங்களுக்கு என்னதான் வேணும்? கேடி, 7 மணி வரையுமா ஒரு பொட்ட பிள்ளை இழுத்து போத்திட்டு தூங்கிட்டு கிடப்பா? சூரியனு சுட்டு எரிக்குதுடி, வெளியே வந்து வீட்டு வேலைய பாருடி. என்னது, ஜஸ்ட் 7 o'clock தான் ஆகுதா? இப்பவே வந்து எழுப்பிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க, நான்லாம் எப்பவும் 8 o'clock மேலதான் எந்திரிப்பேன். அதெல்லாம் உன் அப்பா வீட்டுல இருந்த வரையும். இங்க பாரு, அதான் புள்ளைய வளர்க்க தெரிஞ்ச மாதிரியா வளர்த்திருக்கான். பொட்ட புள்ள காலங்காத்தால எந்திரிச்சு வீட்டு வேலையெல்லாம் பாக்கணும். அதை விட்டுட்டு 8 மணி வரையும் மாடி இழுத்து போட்டிட்டு தூங்கிட்டு கிடப்ப. அதெல்லாம் உன் அப்பா வீட்டோட வச்சுக்கோ. இது உன் மாமியார் வீடு, இங்கெல்லாம் அப்படி இருக்க முடியாது. போய் முதல்ல குளிச்சுட்டு வந்து வீட்டு வேலைய பாரு. என்னது, நான் வீட்டு வேலையை பார்க்கணுமா? அதெல்லாம் என்னால முடியாது. என்னடி முடியாதுன்னு என்கிட்ட எதிர்த்து பேசுற? நீ தான் பார்க்கணும். போய் முதல்ல சீக்கிரமா குளிச்சிட்டு வா. இங்க பாருங்க, நீங்க மிரட்டுற மிரட்டலுக்கெல்லாம் ஆளு நான் கிடையாது. நீங்க சொல்றத எதுவும் என்னால செய்ய முடியாது. என்னது, செய்ய முடியாதா? அப்பனா உனக்கு சோறு இல்லடி. வாட்? என்ன வாத்து கோழின்னு? இங்க பாரு, சாப்பாடு வேணும்னா வேலைய செஞ்சுட்டு சாப்பிடு, இல்லனா பட்டினியா கடை. என்ன, நான் சாப்பாடு சாப்பிடணும்னா வேலை செய்யணுமா? அப்புறம் உன்னை சும்மா உட்கார வச்சு சோறு போடுவேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தியா? இங்க பாருடி, வீட்டு வேலை செஞ்சா உனக்கு சாப்பாட்டுல கைய வெய்யி, இல்லையா சாப்பாடும் இல்ல ஒன்னும் இல்ல, உள்ளேயே கெட. என்னால சாப்பாட்டுக்காக எல்லாம் வீட்டு வேலை செய்ய முடியாது. நான் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கிறேன். என்னது ஆர்டரு? ஏமா, இது கிராமம், இங்கெல்லாம் நினைச்சபடி காசு கொடுத்தாதான் சாப்பாடு வீட்டுக்கெல்லாம் வராது, தெரிஞ்சுக்க. இந்த ஊர்ல அந்த மாதிரி எல்லாம் யாரும் சாப்பிட மாட்டாங்க. என்ன? ஆமாடி, திஸ் இஸ் டூ மச். ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த இங்கிலீஷ்ல பீட்டர் விடுற வேலைலாம் என்கிட்ட வச்சுக்காத. இங்க பார், போய் அடக்க ஒடுக்கமா 5 நிமிஷத்துல குளிச்சுட்டு நல்ல புடவைய கட்டிக்கிட்டு வந்து நிக்கிற. நான் சொல்ற வேலையெல்லாம் கட கடன்னு செய்யற, புரியுதா? போ. என்னடி மச நின்னுட்டே இருந்தா வேலையாயிடுமா? போ சீக்கிரமா வா. புள்ளைய பாரு, ஆளப்பாரு. நானும் என் தலையில மண்ணள்ளி போட்ட மாதிரி தெரியாதனமா இங்க வந்து மாட்டிக்கிட்டனே. அது போயும் நான் வீட்டு வேலை செய்யணுமா?
அழகா ஐடி கம்பெனில உட்காந்து கம்ப்யூட்டர்ல வேலை பார்த்தவள வீட்டு வேலையாட செய்ய வச்ச. நீ மட்டும் இன்னைக்கு என் கையில கிடைச்ச செத்தடா மகனே. ஆனா என்ன நம்ப வச்சு ஏமாத்திட்டல. இதுக்கெல்லாம் கண்டிப்பா நீ அனுபவிப்படா, கண்டிப்பா அனுபவிப்ப. உன்னை தினம் தினம் நான் பண்ற டார்ச்சர்ல ஏன்டா இவள கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்தோம் நினைப்படா கண்டிப்பா. என்னடி குளிச்சியா? வரேன் வரேன், சீக்கிரம் சீக்கிரம். சரியான சோம்பேறியா இருப்பா போல. ச்சே, ஒரு வயசோருக்கு இந்த வீட்டு வேலையெல்லாம் செய்யற மாதிரி இருக்கே. ஷோ, நான் என்னதான் பண்றது? என்ன பண்ணா இங்க இருந்து எஸ்கேப் ஆக முடியும்? ஆனா எவிடன்ஸ் அது இதுன்னு சொல்லி என்ன பயப்படுத்துறானுங்க. இவங்களை என்ன பண்றது? இவங்க எந்த பேச்சு பேசுறாங்க. இந்த தீரா எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியல. அவன் இருந்தாலாச்சும் எனக்கு சப்போர்ட் பண்ண சொல்லி ஏதாச்சும் பண்ணலாம். சீ, இந்த அத்தை சரியான வில்லிக்காரியா தான் இருக்கா. என் வாழ்க்கை எப்படி எப்படிலாம் அமையணும்னு கனவு கோட்டையே கட்டி வச்சிருந்தேன். ஆனா அது எதுவுமே பண்ண முடியாத மாதிரி எல்லாத்துலயும் புல்டோசர் விட்டு ஏத்திட்டானே. இவனை இங்க வந்து பட்டு பாத்திரம் தேக்க வச்சுட்டானே. ச்சே, என் நிலைமை இப்படி ஆயிடுச்சே.